விஎஸ்என் அகாடமியின் நவம்பர் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் 101வது கொஸ்டின். மித்ரா சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளிடையே நடைபெறுகிறது? இந்தியா மற்றும் இலங்கை. இந்த பயிற்சியானது 2013இல் தொடங்கப்பட்டது. இது கர்நாடகாவின் பெலகாவியில் நவம்பர் 10 முதல் 23 வரை நடைபெறுகிறது. நெக்ஸ்ட், புனத் சங்ஷுட் 2 என்ற நீர்மின் நிலையம் இந்திய நிதி உதவியின் கீழ் எந்த நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது? பூட்டான். இந்த நீர்மின் நிலையம் 1020 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது. பூட்டான் நாட்டுக்கு ரூபாய் 4000 கோடி கடன் நிதி உதவி வழங்குவதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. நெக்ஸ்ட், பூட்டான் மற்றும் இந்தியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன? 3 ஒப்பந்தங்கள். அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம் மருந்துகள் மற்றும் மனநல மருந்துகள். நெக்ஸ்ட், 2025 ஆசியாவின் மகிழ்ச்சியான நகரமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நகரம் மும்பை. 2ஆம் இடம் சீனாவின் பெய்ஜிங் நகர். நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் நவீன நதி படகு முனையமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? அஸ்ஸாம் மாநிலத்தின் குவாஹாட்டியில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த படகு முனையமானது பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இந்த படகு முனையத்தை திறந்து வைத்தவர் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். நெக்ஸ்ட், இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? கர்நாடகால விஜய்நகரில் நிறுவப்பட்டுள்ளது. அதாவது தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், தேசிய பசுமை ஹைட்ரஜன் ஆலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2023 ஜனவரி 4இல் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட், யுனெஸ்கோவின் 12வது தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் காலித் எல் எனனி. இவர் எகிப்து நாட்டை சேர்ந்தவர். அதாவது அரபு நாட்டில் இருந்து இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் காலித் எல் எனனி. 11வது தலைமை இயக்குனர் ஆட்ரி அசோலே. யுனெஸ்கோவின் தலைமை இயக்குனர் பதவிக்காலம் 4 ஆண்டுகள். ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1945 நவம்பர் 16. தேசிய கல்வி தினம் நவம்பர் 11.